தாழ்மையுடன் பதிலளிப்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய கடினமான இருதயத்தை சுகப்படுத்துவதற்காக தான். ஒரு மனிதன் திடீரென்று ஒரு செய்தியை கேட்கிறான். அவன் வேலை செய்த நிறுவனம் முற்றிலும் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அவன் வேலையும் போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையை நாம் எப்படி கையாளுவோம்? சில நேரங்களில் நாம் பெருமையுடன், நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன், நான் இன்னொரு வியாபாரம் ஆரம்பிச்சு அவங்க எல்லாத்தையும் இருந்த இடம் தெரியாம ஆக்குவேன் என்று பதிலளிக்கிறோம். சில வேளைகளில் நாம் நம்பிக்கை இழந்து, நான் என்ன சொல்றது, இனிமே எல்லாமே அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு என்றும் பதிலளிக்கிறோம். ஆனால் இன்னொரு வழி இருக்கிறது. நாம் தாழ்மையுடன், தேவன் நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது நாம் தரையை துடைப்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்லை. நாம் தேவனை நேசிக்கிறோம், அவர் நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா என்று பதிலளிக்கலாம். இன்று நீங்கள் சந்திக்கும் அழுத்தங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீங்கள் எப்படி பதிலளிக்கப் போகிறீர்கள்? பெருமையாகவா, நம்பிக்கை இல்லாமலா, அல்லது தாழ்மையாகவா? அந்த சோதனைகளின் வழியாக தேவன் உங்களை வடிவமைக்க அனுமதியுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் வாழ்க்கையில் வரும் அழுத்தங்களுக்கும் சோதனைகளுக்கும் நாங்கள் பெருமையோடு அல்லது நம்பிக்கை இழந்து பதிலளித்ததற்காக எங்களை மன்னியும். எந்த சூழ்நிலையிலும் தாழ்மையுடனும் பதிலளிக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கைக்கான உமது திட்டத்தை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்குள் வளர்த்தருளும். அழுத்தமான நேரங்களிலும் நீர் எங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை உணர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 13 செப்டம்பர் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.